ப்ளீஸ். ஒரு பொண்ணுக்கு ஒருத்தர் கார் டோர் திறந்தாருன்னா ஒன்று கார் புதுசாக இருக்கணும், இல்லை பொண்ணு புதுசாக இருக்கணும். எனக்கு நீ தான் புதுசு. ம் ஒரு வயசானவன் நடிச்ச பாவம் உங்களை சும்மா விடாதரா. எங்கடா போன? என்னடாச்சு அவளை பாத்தியா? நீ என்னடா பட்டி பார்த்த மாதிரி இருக்க? என்ன பத்தி விடுறா? அவங்க அவ அந்த வேன்ல போயிட்டு இருக்கா. சீக்கிரம் போய் வண்டி எடுத்து வாடா, அவளை ஃபாலோ பண்ணணும். போ. சரி சரி. கம்புன்ற காலத்துல கையை பிடிச்சி ஏத்தன்னு பொய் சொல்லி கண்டமேனிக்கு அடி வாங்கி வச்சால கடங்காரி. முட்டா போயிலுங்க என்ன போய் முடிய பிடிச்சி உழுக்கிறானுங்க. விடக்கூடாது அவளை. தொடையில உதைச்சதுல நடைய மாறி போச்சு. நிறுத்துறா. இரு காலை வேற தூக்க முடியல. சீக்கிரம் ஓட்டுற வண்டி எடு. So nice. ரொம்ப அழகா இருக்கு. நைஸ் டேஸ்ட். பேச்சுலரா? பேச்சுலர்னா கல்யாணம் ஆகாதவனா பிரம்மச்சாரியா? எப்படி கேக்குற? கல்யாணம் ஆகாதவரான்னு கேட்டேன். அப்போ பேச்சுலர் தான். இன்டோர் கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? அதுலயே 2 பேர் ஆடுற கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆஹா. Any help? ரெண்டாவது தடவை குளிக்கும் போது யாரா நீங்க? என் வீட்டுல என்னடா பண்றீங்க? சொல்லுங்கடா. எப்பறா என் வீட்டுக்குள்ள வந்தீங்க? டேய் சார் பயப்படாதீங்க. என் பேர் ஜெய். நான் தான் உங்க பர்ஸை காப்பாத்தினவன். அதுக்கு இங்க என்னடா பண்றீங்க? ஜாக். டேய் அவளை ஏன்டா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? ஜாக் ஹெல்ப் மீ. நோ ப்ளீஸ். சார் நான் அவளை கட்டி போடலன்னா உங்க பணம் நகைலாம் எடுத்து ஓடி போயிருப்பா சார். அவ பெரிய திருடி சார். என்னது? என் பர்ஸ். இதெல்லாம் அவகிட்ட இருந்து நாங்க புடுங்கினது. 1 2 3 4 அப்பாடா. திருடி. யோ நையா திருடி? ஆமா நான் திருடி, நீ பொம்பளை பொறுக்கி. நான் அவரா பேசுறேன். டேய் நீங்க 2 பேரும் இங்க எப்படி? சார் நேத்து இவ எங்க வீட்டுல பூந்து திருடிட்டா. பிடிக்கலான்னு பப்புக்கு வந்தோம். அங்க இவகிட்ட நீங்க ரொம்ப போன பானை மாதிரி வழிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க வழிஞ்சு முடிக்கட்டோன்னு வெயிட் பண்ணோம். உங்க கூட பிக்கப் ஆகி இங்க வந்துட்டா. பின்னாடியே வந்து பிடிச்சிட்டோம். சரி சரி எல்லாரும் வெளியே போங்க. என்ன வெளியில அனுப்புறீங்க? போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலையா? ஏய் சொட்டமண்டையா. எஸ். நான் கோத்து விடுறியா? சாரே போ சொல்லிட்டாரு, வந்து அவுத்து விடியா? அழகான பொண்ணை கட்டும்போது ஆனந்தமா இருக்கு, அவுத்து விடும்போது அவஸ்தையா இருக்கு. ச்சே என்ன மனுஷங்களோ. நீங்களும் திட மாட்டீங்க, என்னையும் திட விட மாட்டீங்க. சரி 1000 ரிங்கட் குடியா. எதுக்கு? நான் தர மாட்டேன். தர மாட்டியா? 2 வயசானவங்களும் ஒரு வயசு பையனும் என்ன கடத்தி கற்பழிக்க ட்ரை பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்ன பத்தி சொன்னா போலீஸ் நம்ப மாட்டாங்களே. ட்ரை பண்ணேன் தானே சொன்னேன். அப்ப நம்புவாங்களே. 1000 ரிங்கட் கொடுத்துருங்க சார். போ. வெள்ள தானே வருவ, வாடி உன்னை வச்சுக்கிறேன். என்ன போயா மட்காடு. ரொம்ப தேங்க்ஸ் பா. மறுபடியும் என்னை காப்பாத்துறதுக்கு என்னுடைய சின்ன கிஃப்ட் 1000 ரிங்கட். என்ன சார் திருநூலுக்கும் 1000 ரிங்கெட்டு, புடிச்சு கொடுத்தவனுக்கும் 1000 ரிங்கெட்டா சார்? ரொம்ப சாரிப்பா, ரொம்ப சாரி. பணத்தை கொடுத்து உன் தன்மானத்தை நான் காயப்படுத்திட்டேன். ரொம்ப சாரி, மன்னிச்சிடு. அவனுக்கு தான் சார் இந்த தன்மானம் எல்லாம். நானும் உங்களை மாதிரி மானங்கட்டவன் தான் சார். என்னையே உன்னோட சேர்க்கிறேன் சார். அதான் புது படம் போஸ்டர் மாதிரி காமிச்சிங்கல்ல சார். பார்த்ததுக்காக ஒரு 10 ரிங்கெட்டு கொடுக்க கூடாதா சார்? கொடுத்துட்றேன். யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு.
வா. தம்பி உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ, நான் தேவையான கால் பண்ணுறேன். சொல்லு. 012-22-222-744 சார். கண்டிப்பாக கூப்பிட்றேன். தேங்க்ஸ்ப்பா. ஓகே ஓகே சார். என்ன ஏன் சானியா மொந்த மாதிரி இருக்கா? உன்னெல்லாம் 1.5 தடவை கொல்லணும்டா. வெள்ளையா இருந்தால் பத்தாது, விவரமாக இருக்கணும். அந்த ஆள் தர்மபிரபு ஏதோ பரதாவப்பட்டு 1000 ரிங்கிட் எடுத்து கொடுத்தாக்க வாங்கி பேசாமல் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வராமல் அவளுக்கு அவ்வளோ இவளுக்கு அவ்வளோன்னு கணக்கு கேட்டு காரியத்தையே கெடுத்துட்டா கௌதாரி. அந்த 1000 ரிங்கிட் இருந்திருந்தாக்க நான் 1 மாதத்துக்கு ஜாலியாக செலவு பண்ணியிருப்பேன். உன்னால இப்போ 1000 ரிங்கிட் நஷ்டம். என்ன 1000 ரிங்கிட் குதிக்கிற? அத பிச்சை எடுத்து 10 ரிங்கிட் வாங்கிட்டல, மொத்தம் 990 தான் நஷ்டம். குத்துனா குப்புற விழுந்துருவேன். அந்த 10 ரிங்கிட்டுக்கு பங்குக்கு வரியா? அந்த 10 ரிங்கிட்ட அவர் எனக்கு கொடுத்தது அன்பளிப்பு. அதுலேருந்து சல்லி காசு தரமாட்டேன். கருப்பாக இருந்தாலும் கருத்தாக இருப்பேன். அட போயா, திருநோனுக்கும் 1000 ரிங்கிட்டு, பிடிச்சி கொடுத்தவனுக்கும் 1000 ரிங்கிட்டு, அதை போட்டு கொடுங்க அர்த்தத்தில் நான் கேட்டேன். அந்த ஆளுக்கு என் மாடுலேஷனும் புரியாமல் மண்ணங்கட்டியும் புரியாமல் கொடுத்த காசையும் பிடிங்கி வச்சுட்டான் கூறு கட்டவன். சரி சரி வந்து தொலை. இது இங்கே இருக்க வேண்டாம், ஸ்டோர் ரூமில் வைக்கிறது தான் சேஃப். ஹலோ. வாடா என் ஜேம்ஸ் பாண்ட். நீ என்ன ஜெய்யால ஜெய்சங்கரா? உனக்கு என்ன அது வேண்டாத வேலை? ஏய், நீ எப்படி என் காரை திறந்த? ஏய், இத காரன் சொன்னா காது மேலே அடிப்பேன். இவ்ளோ ஈஸியா திறக்க முடியும் தெரிஞ்சிருந்தா நேத்தே திருடி இருப்பேன்ல. ஏய், என்னடி விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற? நீ திருடினதுக்கு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். தோடா போலீஸ் 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 கூப்பிடலாமா? அவங்க வந்தா தெரியும் எது பெரிய தப்புன்னு. திருட்டா கடத்தலான்னு கூப்பிடலாமா? சரி 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 விடு 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 விடு. முடிஞ்சதை பத்தி மூலக்காரன் பேச மாட்டான்னு 3000 திவ்ய பிரபந்தத்தில் முந்தானே தான் மூமேத்தா எழுதியிருக்கிறாரு. 3 ரிங்கிட் தான் கொடுத்து வாங்கி படிச்சு பாரு. இவனுக்கு தான் அறிவில்ல, சின்ன பையன். யோ, நீ அதை எடுத்து சொல்லக்கூடாது. ஹலோ, நான் தான் சின்ன பையன், அவன் ஜெய். கின்ன வளர்ற சின்ன பையன் என் பேரு. ஆளுதான் சரியில்லை, பேருமா? ஏய் நகரே. ஏய், இங்க ஓடுற. உன்னால எனக்கு லாஸ், நஷ்டஈடு கொடு. கையேறி டென்ஷன் பண்ணாத. நானே டெய்லி சாப்பாடுக்கு பிளான் பண்ணிட்டு வாழ்றவன். அப்பவா 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணலாம். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். 2 பேர் இல்ல 3 பேர். ஏய் கம்னர்ரா. ஏய் நீ கம்னர்ரா. இவன் ஒரு வேஸ்ட் விட்டுமா. இவங்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கிறது ஒண்ணுதான், புல்லு பிடுங்க சொல்றதும் ஒண்ணுதான். என்னடா முறைக்கிற? இந்த பாருமா, நாம 3 பேர் சேர்ந்து திருடலாம். நான் ரெடி. நான் ரெடி இல்ல. அப்ப நாம 2 பேர் தான். நீ ரெடியா? நான் ரெடி தான். ஆனா உன் பேரை நான் வழி கொண்டு வா. அவனை நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஓகேவா? ஓகே. உனக்கு பொண்ணுங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியலடா. ஹலோ, சொல்லுங்க சார். நான் வெளில தான் இருக்கேன். ஏய் யாரா? போ 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 போ. தொண்ணு பேசிடலாமே. அந்த 990 ரிங்கிட்ட